ராதிகாவுக்கு தாலி பிரிச்சு கட்டணும்ல, அத பத்தி பேச வராங்களா? தாலி செயின் எத்தனை பவுண்ட்ல போடணும், என்ன ஏதுன்னு பேசணும்ல. நீ இருந்தா தானே சரியா வரும். உன்னை காணுமேன்னு தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. அவங்க வந்தா சரியா இருக்கும் நீ பேசுறதுக்கு. சரிம்மா. அப்பா, அக்கா, நேரமாகுது, சமைக்கணும். இங்க என்ன பண்ற? இருடி, போன மாமா இன்னும் ஆளையே காணும். ஓ, என்னம்மா ரெண்டு பேரும் வாசலையே பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க? தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் அனுப்புனேம்மா, இன்னும் ஆளை காணும். அதான் பாத்துட்டு இருக்கேன். என்ன சங்கரி, நேத்து நான் கடைக்கு போனேன்ல, அப்பவே என்கிட்ட சொல்லிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. என்னம்மா நீங்க, ராதிகா வீட்ல இருந்து வராங்கன்னு அதுக்கப்புறம் தானே நமக்கு தெரியும். என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரே நாள்ல அது ராதிகா வீடாயிடுச்சு இல்ல. இனி இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பாரு. என்ன பொறப்போ இந்த பொம்பளைங்க பொறப்பு. அம்மா, அவ அங்க பேசும்போது கூட எங்க வீடுன்னு தான் எப்பவும் சொல்வாமா. அவளுக்கு இது என்னைக்குமே உரிமை இருக்கிற வீடுதாம்மா. எதுக்கு நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க? என்ன சங்கரி, அம்மாவும் பொண்ணும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த தக்காளிக்காக தான். கொடுங்க, லேட் ஆயிடுச்சு, அவங்க வந்துருவாங்க. அக்கா, புது மாப்பிள்ளைக்குன்னா கவனிப்பு அவ்வளவு அமோகமா இருக்கு. நானும் பல வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன புண்ணியம்? நீங்களும் பல வருஷம் இங்கேயே தான் இருக்கீங்க, நாங்களும் அதை தானே பாக்குறோம். ஏய் சும்மா ரெடி. என்ன மாப்பிள்ள, ராதிகா கல்யாணம் ஆகி முதல்ல வீட்டுக்கு வரா, அதனாலதான் எல்லாம் செய்ய சொன்னேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு வரும்போது என் கையாலேயே உங்களுக்கு விருந்து சமைச்சு கொடுத்தனே, மறந்துட்டீங்களா? அப்படி இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாத்த. அத அவங்க வந்துட்டாங்க போல. வாங்க சம்பந்தி அம்மா. வணக்கம் சம்பந்தி. வாமா நிஷா. வாங்க சகல. வாங்க மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. எப்படிக்கா இருக்க? ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? வாங்க. வா, உள்ள வா. உள்ள வாங்க. ரஜினி எங்க? ஆளைய காணோம். வாங்க 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 உட்காருங்க. ரஜினி மாடியில இருக்கா, வாங்க உட்காருங்க. அம்மா, வாங்கம்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. நீங்க உட்காருங்க. வாங்க நிஷா. நிஷாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறாங்க? அவங்க பார்வை சிரிப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கே, என்னவா இருக்கும்? அப்புறம் சம்பந்தி, கல்யாண அலுப்பெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. தேங்க்ஸ். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்னங்க திவ்யா, காலேஜுக்கு போல? போயிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்க ராதிகா? இந்தா டீ எடுத்துக்கோ. அக்கா, இது என் கிளாஸா? சாரி ராதிகா, மறந்துட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது நம்ம வீடு தானே. நான் உள்ள வந்தா அம்மா தான் ஏதோ கெஸ்ட் மாதிரி என்ன வா ராதிகான்னு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா நீயும் அதே மாதிரி கூப்பிடுற. ஏ என்னடி நீ, கல்யாணம் ஆகி முதல்ல வீட்டுக்கு வர பிள்ளைய ஆசையா வான்னு கூப்பிட மாட்டாங்களா? என்னைக்கா இருந்தாலும் இது ஓமிழடி. விடு ராதிகா, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ். நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நான் வரும்போதெல்லாம் எங்க அம்மா என்ன வானிஷான்னு கூப்பிட்டு தான் செய்யறாங்க. அதுக்காக அது என் வீடு இல்லைன்னு ஆயிடுமா?
ஆனா என் உரிமை என்னைக்குமே போகாது. ஆ, நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னேம்மா. சமந்தி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ராதிகாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். சந்தோஷங்க. ம், பேசலாமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நாங்க பண்றோம். அம்மா சாரிம்மா, ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். போய் பேசிட்டு வாமா. எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி? போ. ஆ ஓகே, யா. இல்லை, இன்னும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு ஒரு மெயில் போட்டு விட்டுருங்க, நான் பண்ணுறேன். ம், ஆ ஆமாம், ஓகே. நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன். ஓகே, சரி வச்சிடுறேன். நிஷா, நீங்களா? ம், நான் தான். பேசியாச்சா? ஆ பேசியாச்சு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ம், எப்பவுமே அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறது தான் ரஜினியோட ஸ்டைல் இல்ல? தனக்குன்னு கூட எதுவும் வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற குணம் தான் ரஜினியோட ஸ்பெஷல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுவா, இந்த கல்யாணத்துக்காக நீங்க செஞ்ச தியாகத்தெல்லாம் நினைச்சு பார்த்தேன், அதான். எங்க குடும்பத்துக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் செய்யறத தியாகம்னு சொல்ல முடியுமா? ம், கரெக்ட் தான். நானும் அரவிந்தும் கூட கூட பிறந்தவங்க தான். ஆனா நான் கோவத்துல அவன் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா ஒன்ன மாதிரி நானும் அரவிந்த விட்டு கொடுத்துட்டேன். ஐ மீன், அரவிந்துக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளோ நீ உன் அக்கா தம்பி தங்கச்சிக்கு செய்யற மாதிரி அவங்க உனக்கு எதுவுமே செய்யறது இல்லையே. ஏன் ரஜினி? நீங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதும் அரவிந்த் சரி போன்னு விட்டுட்டாரா? இல்ல இல்ல, அப்படிதான். ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ம், கரெக்ட் தான், கரெக்ட் தான். அரவிந்த பத்தி கூட உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே. ஐ மீன், உன் குடும்பத்தை மாதிரியே எங்க குடும்பத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் என் தங்கச்சி வாழப்போற வீடு இல்ல, தெரிஞ்சுக்காம எப்படி இருக்க முடியும் நிஷா? ம், இந்த அக்கறைய நீ ஓ மேலேயே கொஞ்சம் வச்சிருந்திருக்கணும் ரஜினி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப கூட பாரு, உன் தங்கச்சி தான் தாலி செயின் போடணும்னு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. அவ உரிமையோட கேக்குறான்னு நான் சந்தோஷம்தான் படுறேன். நிஷா, அவ கேக்குறத செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். ம், தெரியும் ரஜினி. யார் உனக்கு எதிரா நின்னாலும் அத பத்தி கவலைப்படுறவில்லன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ செய்ய நினைச்சத எந்த தடை வந்தாலும் செஞ்சு முடிப்பன்னு கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கும் சந்தோஷம் நிஷா. இந்த குடும்பத்துக்காக நீ என்ன வேணா செய்வன்னு நீ சொல்லாமலே பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி. இந்த சிரிப்பு தான் எப்பவுமே உன்னோட கடைசி ஆயுதம். அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் ஒன்னும் நடக்காதுல்ல. சிரிச்சுக்கிட்டே நீ எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவ,
கேரி ஆன் கேரி ஆன். ரஜினி, ஆல் தி பெஸ்ட். என்னது இவங்க பேச்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? நான் காலண்டர்ல பார்த்தேன். ஆமா ஆமா. அக்கா எங்கக்கா போன? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருந்துச்சுடா, அதான். எல்லாரும் இங்கதான் இருக்கோம். அங்க போய் யார்கிட்ட பேசிட்டு வர? அம்மா, ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு, அதான் கால் பண்ணி பேசிட்டு வரேன். ஓ, சரி கிளம்பலாமா? எனக்கு வேலை இருக்கு. இங்க வந்த விஷயத்தையே இன்னும் பேசல, அதுக்குள்ள கிளம்பலானா? இன்னுமா பேசி முடிக்கல? போற முடிக்கிற சமரச பேச்சுவார்த்தை கூட இதை விட சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். நிஷா, அவ ஒரு பக்கம் போனை தூக்கிட்டு போயிட்டா, நீங்களும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போயிட்டீங்க. அப்புறம் யாருக்கிட்ட பேசுறது? ராதிகா, சாரி சாரி சாரிம்மா, ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால். பரவாயில்லம்மா. இதோ ரஜினி வந்தாச்சுல, சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு கிளம்பலாம். சொல்லுங்கம்மா, தாலி பிரிச்ச கோக்க என்ன பண்ணணும்? எங்க வச்சு பண்ணணும்? அது நம்ம வசதிமா. ஏதாவது கோயில்ல வச்சு பண்ணலாம், இல்ல ஐயரை வீட்டுக்கு கூப்பிட்டு கூட பண்ணலாம். ம் சரிம்மா, நீங்களே சொல்லுங்க. எது வசதியோ அப்படியே பண்ணிடலாம். நான் ஜோசியர் கிட்ட பேசியிருக்கேன். நாள் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவர் சொன்ன உடனே நான் கால் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் மறக்காம உங்க சித்தப்பா மாமா அவங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லிடுங்க. ம் ஆ சரிங்க சம்மந்தியம்மா. அவங்க இல்லாம இந்த வீட்ல எந்த விசேஷமும் நடந்ததில்ல. அம்மா, அப்பாவை கண்டிப்பா வர சொல்லு. அவர் இருக்கணுமா? அது எப்படி அத்தை சொல்லாம இருப்பாங்க? மாமா நிச்சயமா வருவாரு. ஆமா ராதிகா, நீயே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசேண்டி. ம் சரிம்மா, நான் பேசுறேன். ரஜினி, ம்? இத பாரு, வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீ கூடவே இருக்கணும். இல்லன்னா அப்புறம் நான் உன்னை கோச்சிப்பேன். கண்டிப்பா இருப்பேம்மா. சரி. சரி, எல்லாம் பேசியாச்சுல, கிளம்பலாமா? நிஷா, எதுக்கு அவசரம் உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இரு, பேசிட்டு போலாம். ஆமா நிஷா, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நான் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு தான் போகணும். எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. அக்கா இருக்கா, சாப்பிட்டு போலாம். எவ்வளவு நேரம் ஆக போகுது? சரிங்க சம்மந்தி, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். வாங்க. ஒரு நிமிஷம். என்ன ராதிகா? பேச வேண்டிய முக்கியமான விஷயத்தை பத்தி யாருமே இன்னும் பேசலையே. என்னடி, என்ன முக்கியமான விஷயம்? எல்லாத்தையும் தான் சம்மந்தியம்மா சொல்லிட்டாங்கல்ல. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொல்ல வேண்டியது இன்னும் சொல்லவே இல்லையே. என்ன ராதிகா, என்ன சொல்லணும்? தாலி செயின் எத்தனை பவுன்ல போட போறீங்க? ராதிகா, அது அது வந்து ராதிகா, என்ன இது? உனக்காக ஒவ்வொன்னையும் கல்யாணத்துல பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா ரஜினி. இத செய்ய மாட்டாளா?
அவளால எவ்வளவு போட முடியுமோ அதை போடட்டும். இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மத்தை. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் செய்யணும்ல. சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு தாலி செயின் 10 பவுன்ல வேணும். ராதிகா, என்னம்மா இது? இல்லத்த, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. இவங்க பாட்டுக்கு 2 பவுன் 3 பவுன்னு செயின் போட்டாங்கன்னா அந்த செயினை போட்டுட்டு வந்து நான் சபையில நின்னா நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். எல்லாம் சரிதான் ராதிகா. அதுக்காக 10 பவுன்ல செயின். அத நான் போடுறேம்மா. அப்பா, அப்பா. அப்பா, உனக்கு 10 பவுன்ல தாலி செயின் நான் வாங்கி தரேம்மா. அப்பா. தேங்க்ஸ் பா. அம்மா, பாத்தீங்கல்ல, இதுக்கு மேலேயும் இந்த வீட்ல அப்பாவை யாராவது தப்பா பேசினாங்கன்னா, மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அம்மா, எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போ. ஆமா வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. சகல வாக்கா. அந்த மனுஷன் அவ்வளவு பொறுப்பா பேசுறாரு. அவரை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம இங்க வந்து எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு. எல்லாம் திமிரு. என்னம்மா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சொல்லு. ராதிகா மாப்பிள்ளை எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ம், சரி. எல்லாரும் சாப்பிட்டு தானே போனாங்க? எல்லாரும் சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் கிளம்புவாங்கன்னு தெரியும்ல. நீ பாட்டுக்கு இப்படி ரூம்ல வந்து உட்கார்ந்தா இதுக்கு என்ன அர்த்தம்? ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிற? இல்ல, நான் வரலன்னு அவங்க கிளம்பாம இருந்தாங்கன்னா நீ ஃபீல் பண்றதுல ஒரு நியாயம் இருக்குமா? அதான் கிளம்பி போயிட்டாங்கல்ல. அப்போ நான் அவசியம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஏமா, இதுக்காக என்கிட்ட சண்டை போடவா இப்படி மாடி ஏறி நீ வந்த? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நான் ஏதோ சண்டைக்காரி மாதிரி பேசுறேன். சரி, நீ சண்டை போட வரல, எதுக்கு வந்திருக்க சொல்லு. எனக்கு யார் கூடயும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. ஆனா உனக்கு தாண்டி இந்த வீட்டு அதிகாரம் எப்பவும் உன் கையிலேயே இருக்கணும்னு ஒரு ஆசை. ஓ, அப்படியா? ஆமாண்டி, உன்னை மீறி இந்த வீட்ல எது நடந்தாலும் உனக்கு பொறுக்கலல்ல. கரெக்டுமா.
எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த வீட்டு பொறுப்பு உன் கையை விட்டு போயிடுமேன்னு உனக்கு பயம் வந்துருச்சுடி. ம் இவ்ளோ நாளா இந்த வீட்ல உன் எதிர்க்க எல்லாரும் கையை கட்டிட்டு தானே நின்னோம். ம் ஆமாமா. எனக்கு இதே கதைய சொல்லி தானே போன தடவை மளிகை சாமானுக்கு பணம் வாங்குனீங்க. அதான் சொல்லி காட்டுற பாத்தியா? எனக்கு தெரியும்டி, இனிமே அடிக்கடி இது நடக்கும். உன்னை கேள்வி கேட்க ஒருத்தர் வந்துட்டாரு. ஆனா அவர் உன்னை எதுவும் கேட்டிடக்கூடாதுன்னு தானே அவர் இப்படி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற. ஐயோ, யாருமா? யாரு வந்திருக்கா இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்க? ம், உங்க அப்பாடி. உன் புருஷன் சொல்லிக்கோமா, அதுதான் நல்லா இருக்கு. அத சொல்லும்போது உன் முகத்துல தெரியுது பாரு ஒரு பிரகாசம். அது அதை விட சூப்பரா இருக்கு. ஆமா, என் புருஷன் தான். அவர் இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீ என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி காட்டத்தானே போற. சோ இந்த வீட்ல யார் யார் என்ன செய்வாங்க, என்ன செய்யணும் எல்லாமே நீயே முடிவு பண்ணிட்ட. ம், சூப்பர்மா. நீ இப்படி உரிமையா அதிகாரமா எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டியான்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சத்தியமாமா. ம், இப்பவும் நான் பொறுப்பேத்துக்கலடி, உன் அப்பா என் புருஷன் தான் இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்க போறாரு. எப்படி எப்படி இந்த 15 வருஷமா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எங்களுக்கெல்லாம் துணிமணி வாங்கி கொடுத்து எங்களை பொறுப்பா பாத்துக்கிட்டாரே, அப்படியா?